தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அது ரஜினின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ரஜினியோட பல படங்கள் இப்போ ஓடுறதில்லை. ஆனாலும் நாம் ஒரு மரியாதைக்கு ரஜினி தான் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் இது நாள் வரைக்கும், அதாவது கடந்த 2 வருடங்களாக சூப்பர் ஸ்டாராக, பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அண்ணாமலை. முன்பு பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆனால் 2024ஆம் வருட பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் அமைத்த கூட்டணி அவரை அந்த பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திலிருந்து கீழே இறக்கிவிட்டது. டிடிவி தினகரனோடும் ஓபிஎஸோடும் அவர் வைத்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. இதனால் அவர் தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்தை இழந்துவிட்டார். அது சரி, இன்றைய பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் யார் அப்படி என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நடிகர் விஜய் தான் இன்றைய பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு இப்ப கேட்டா நடிகர் விஜய் தான். அவர்தான் இன்று சூப்பர் ஸ்டாராக, அரசியல் சூப்பர் ஸ்டாராக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசினால் பரபரப்பு, அவர் நடந்தால் பரபரப்பு, அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பரபரப்பு, அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டால் அது மாநாடு என்கிற ரீதியில் போய்கொண்டிருக்கிறது அவரது செயல்பாடுகள். அவரை பார்க்கவும் அவர் பேச்சை கேட்கவும் பல லட்சம் பேர் கூடுகிறார்கள். அவருக்கு வாக்கு விழாது என்று ஒரு கருத்து கூறிக்கொண்டிருந்தாலும் அது நடைமுறையில் சாத்தியமில்லை. அவருக்கு பெரும்பாலான ஓட்டுக்கள் மக்கள் மத்தியில் விழ இருக்கிறது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக, பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாராக வந்துவிட்ட நடிகர் விஜய் தமிழ்நாட்டு அரசியல் வானில் ஒரு புதிய சூப்பர் ஸ்டாராக, புதிய சூறாவளி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். வரப்போகும் 2026ஆம் வருட சட்டசபை தேர்தலில் அவரது தாவேகா கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம், பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும். தமிழ்நாட்டின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டால் எதிர்க்கட்சி தலைவராக நடிகர் விஜய் தான் வர இருக்கிறார். கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக வரும் விஜய் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் தானே, தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் தானே. திமுக பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியுற்று அது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலைமைதான் இப்போதைக்கு இருக்கிறது. இதுதான் தற்போதைய அரசியல் நிலவரம். தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் இப்போது இப்படித்தான் இருக்கிறது.